ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் என்று சொல்லிப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு எதிரி உண்டு. அவனை எதிராளியாகிய பிசாசு என்றும் பழைய பாம்பாகிய வலுசெருப்பம் என்றும் பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. கல்வாரி சிலுவையில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய தலையை நசுக்கி போட்டார். அவனுடைய ஆயுதங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து அவனை வெளியரங்கமாகிய கோலமாக்கி சிலுவையின் மேல் அவன் மேல் வெற்றி சிறந்த கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்நாட்கள் அக்கினியாகவும் அக்கினி ஜுவாலைகளாகவும் காணப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். அப்பொழுது சத்துருடைய கிரியைகளை அழிக்க முடியும். அக்கினியினால் சத்துருவின் கிரியைகளை அழித்த ஒரு சம்பவத்தை தான் நாம் வாசித்து கேட்ட வேத பகுதியிலே நாம் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேமிலிருந்து ஆண்டவராகிய இயேசுவை குறித்து சாட்சி பகிர்ந்தது நிமித்தம் யூதர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவரை கொலை செய்யும்படியாக தீர்மானிக்கிறார்கள். ரோம போர் சேவர்கள் அவர்களுடைய கரங்களில் இருந்து தப்பிவித்து சிறைசாலையில் அவரை அடைத்தார்கள். கடைசியில் பேலிக்ஸ், பெஸ்து போன்றவர்கள் பவுலை விசாரித்த பின்பு அகிரிப்பா ராஜாவினிடம் அனுப்புகிறார்கள். அகிரிப்பாவிற்கு முன்பு பவுல் ரோம ராயனுக்கு அபயமிட்டது நிமித்தம் 100 அதிபதியின் பாதுகாப்போடு கூட ரோமபுரிக்கு அங்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். யூரோக்கிலித்தோன் என்னும் கடுங்காற்று அடித்தது நிமித்தமாக 276 பிரயாணிகளோடு சென்ற அந்த கடல் பிரயாணத்தில் கப்பல் சேதமுற்றது. ஆகையால் அவர்கள் மெலித்தா தீவில் கரையொதுங்குகிறார்கள், தஞ்சம் அடைகிறார்கள். அத்தீவை சேர்ந்ததான ஜனங்கள் அதிக அன்பை இவர்கள் மேல் காட்டுகிறார்கள். அந்த நாட்கள் மழைக்காலமாகவும் குளிர்காலமாகவும் காணப்பட்டது நிமித்தமாக பவுல் அவர்களோடு கூட சேர்ந்து நெருப்பை முட்டுவதற்கு விறகுகளை வாரி நெருப்பில் போடும் பொழுது விறகுக்குள்ளாக மறைந்திருந்த ஒரு விரியன் பாம்பு அந்த நெருப்பின் வெப்பத்தினால் வெளிப்பட்டு பவுலுடைய அந்த கரங்களை கவ்விக்கொள்கிறது. பவுல் அந்த விரியன் பாம்பை நெருப்பிலே உதறி தள்ளி எந்த விதமான சேதமும் அடையாமல் அவர் காணப்பட்டார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனங்கள் நெருப்பாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது சத்துரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் கிரியை செய்ய முடியாது. உங்களுக்கு விரோதமாக மந்திர தந்திர கட்டுகள், பில்லி சுனிகள், இருளின் ஆதிக்கங்கள் கிரியை செய்ய முடியாது. கர்த்தர் பழைய பாம்பாகிய சாத்தானை நியாயந்தீர்த்து அக்கினி கடலில் கடைசியில் தள்ளி போட போகிறார். ஆனால் என்று அவனுடைய கிரியைகளை கர்த்தருடைய ஜனங்கள் அக்கினியினால் அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகையால் அக்கினியை பூமியில் போட வந்தவருடைய அந்த அக்கினியின் வல்லமையினால் எப்பொழுதும் நிரம்பி இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். யோவான் ஸ்நானகன், எனக்கு பின்பு ஒருவர் வருகிறார், அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகிப்பார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆவியானவருடைய அக்கினி, அந்த அக்கினி அபிஷேகத்தினால் நிரம்பின ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தெய்வ சமூகத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். பலிபீடத்து மேல் அக்கினி எப்பொழுதும் பற்றெறிய வேண்டும் என்று விரும்பின தேவனுடைய அந்த அக்கினி நம்முடைய இருதயமாகிய பலிபீடங்களில் எப்பொழுதும் எரிந்துக்கும்படியாக நம்மை தேவ சமூகத்திலே அர்ப்பணியுங்கள். அப்பொழுது சத்துருடைய சகல விதமான கிரியைகளும் உங்கள் வாழ்க்கையிலே அணுகுவதில்லை. உங்கள் வாழ்க்கை சகலமும் ஜெயமாக மாறும். எப்பொழுதும் தெய்வ சமூகத்திலே உங்களை அர்ப்பணித்தவர்களாக பரிசுத்த ஆவி என்கிறதான அந்த அபிஷேகம், இந்த அக்கினி அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிறதான பொழுது சத்ருபானவன் கொண்டு வருகிற சகல விதமான சதி மோசங்கள் நின்றும், மனிதர்கள் மூலமாய் வருகிற சகல விதமான சதி மோசங்கள் நின்றும் உங்களை பரிசுத்த ஆவியானவர் பாதுகாத்து வழி நடத்துவார். அவருடைய அந்த ஆளுகைக்குள்ளாக, அந்த தெய்வீக பாதுகாப்புக்குள்ளாக உங்களை தெய்வ சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். தெய்வீக சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாமா? உங்களை நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேலைக்காக நாம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். விரியன் பாம்பின் கிரியைகளை அழிக்கிறவர்களாக
பொல்லாத பிசாசனுடைய சகல விதமான ஆதிக்கத்தையும் முறியடிக்கிறவர்களாக தகப்பனே இப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொருவருக்கு நீர் கொடுப்பீராக. அதற்கு அக்கினி அபிஷேகம் தேவை, உம்முடைய அபிஷேகம் தேவையப்பா. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தகப்பன் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக அப்பா. அந்த அபிஷேகம் அவர்களை பாதுகாக்கட்டும், அந்த அபிஷேகம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும், அந்த அபிஷேகம் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கட்டும். ஆண்டவரே தகப்பனுடைய கருத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாரையும் வழி நடத்தும் தெய்வீக சமாதானத்தினாலும் கிருபையினாலும் தகப்பன் நிறைத்து வழி நடத்துவீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.